கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 73:24, சங்கீதம் 37:27, சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். 37:27. செம்மையானவனை நோக்கி பார்த்துரு, அந்த மனிதனுடைய முடிவு சமாதானம். வசனத்தை கொஞ்சம் தவறா நான் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. 37 உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அநேகருடைய ஆரம்பம் நல்லா இருக்கிறது, ஆனால் முடிவு நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறை. ரத்தன் டாட்டா ஒரு இளம் பெண்ணை பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாள். ஒரு 3-4 மாதம் ஆன உடனே ரத்தன் டாட்டா அவளிடம் வருகிறார். நடந்த சம்பவம், வந்து உன்னுடைய நிறுவனத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன், 250 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவள் சொல்கிறாள், நான் இப்பொழுதுதான் பிஸ்னஸ் ஆரம்பித்திருக்கேன், இன்னும் இதிலேருந்து நான் எந்த லாபமும் நான் பார்க்கவில்லை, இன்னும் 1 வருடம் கூட முடியலை, நீங்கள் இவ்வளோ பெரிய தொழிலதிபர், என்னை தேடி வந்து ஒரு சின்ன நிறுவனம் இதை போய் அதிகமான பணம் 250 கோடி எவ்வளோ பெரிய பணம், இந்த பணத்தை கொடுத்து நீங்கள் நிறுவனத்தை வாங்கணும்னு விரும்புகிறீங்களே, நான் காரணம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாமா அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போது ரத்தன் டாட்டா அவளிடம் பார்த்து சொன்னார், நான் உன்னுடைய ஆரம்பத்தை நான் பார்க்கவில்லைம்மா, உன்னுடைய முடிவை நான் பார்க்கிறேன், ஆகவே தான் இந்த கம்பெனியை நான் ஆசைப்பட்டு நான் வாங்கி கொள்கிறேன் என்று சொன்னார். அப்போது அவர் சொன்னார், நீங்களே இப்படி சொல்லும்போது என் நிறுவனத்தை நான் விற்க மாட்டேன், ஏன்னா என் நிறுவனம் நல்லா போகும் என்பதை நீங்கள் எனக்கு ஆலோசனையாக சொல்லுகிறீர்கள், ஆகவே நான் விற்க விரும்பவில்லை, இதை நானே நடத்துகிறேன் என்று சொன்னார். அந்த வருடத்தின் முடிவில் அவள் 750 கோடி ரூபாய் நிகர லாபம் கண்டாள். நிறைய நேரங்களிலே நாம் நம்முடைய ஆரம்பத்தை அல்ல, நம்முடைய முடிவை குறித்து நாம் நினைப்பதே கிடையாது. நாம் மிக நன்றாக ஆரம்பிக்கிறோம், ஆனால் மிக மோசமாக முடிக்கக்கூடிய அநேக இடங்களை அல்லது அநேக மனிதர்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டிருக்கிறோம். பிரசங்கி 7:8 சொல்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. யோபு 8:7 சொல்கிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. சில காரியங்கள், செயல்கள் நமது வாழ்வில் ஆரம்பத்தில் சந்தோஷத்தை தரும், ஆனால் முடிவில் அது நமக்கு கசப்பையோ மரணத்தையோ நஷ்டத்தையோ வேதனையோ கொடுக்கக்கூடியது. அப்படி சில காரியங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் 23:31-32 வாசிக்கும் போது, மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாக இருந்து தோன்றும் போது அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும். குடிக்கிற போது இந்த +2 காலேஜில் பசங்க குடிக்க அப்போ தான் பழகுவாங்க, மெதுவாக இறங்கும். ஆனால் முடிவிலே அது விரியனை போல, பாம்பை போல கடிக்கும். ஒரு பாம்பு விஷம் மனித உடம்புலே பாம்பு கொத்திட்டா அந்த லிவரும் கணையமும் எப்படி கெட்டு போகுமோ, குடிக்கிறவனுடைய லிவரும் கணையமும் அப்படி கெட்டு கைகால் முகமெல்லாம் வீங்கி அவனை மரித்து போவான். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னொரு வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 9:17-18 வாசிக்கும் போது அங்கே ஒரு வேசியை குறித்து வாசிக்கிறோம். மதிகட்ட மக்களை பார்த்து ஒரு வேசி சொல்லுகிறாள், பாப்பா திருட்டுத்தனமா தான் தண்ணி குடிக்கணும், அது அப்படியே தித்திக்குமாப்பா, அந்தரங்கத்துல யாருக்கும் தெரியாம அந்தரங்கத்துல கல்லுறவு வைத்துக் கொள்வது எப்படி இருக்கும், இன்பமா இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். முடிவு என்ன? மறுத்தவர்கள் அவ்விடத்தில் உண்டு, அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடைக்கிற. ஆரம்பத்திலே தித்திக்கிறது, ஆரம்பத்தில் இன்பமா இருக்கிறது, முடிவில் இன்பமாயிராமல் அது நரகத்துக்கு கொண்டு செல்கிறது. அதே போல நீங்க நீதிமொழிகள் 20:17 வாசிக்கும் போது, வஞ்சனையினால் வந்த போஜனம் வாய்க்கு இன்பமா இருக்கும், ஆனால் பின்பு அவன் வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிமொழிகள் 5:3-4 வாசிக்கும்
வாசிக்கும் போது பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஆரம்பத்தில் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவா இருக்கும், ஆனால் அவள் செய்கையின் முடிவோ எட்டிய போல கசப்பும் இருவரும் கருக்குள்ள கூர்மையான பட்டையும் போலவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 8-11 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே, என் மகனே, நீ அவளுடைய வீட்டுக்கு வழியை அவளுக்கு தூரப்படுத்த, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே, சேர்ந்தால் உன் மேன்மை அண்ணி இருக்கும், உன் ஆயுசின் காலத்தை கொடருக்கும் கொடுத்தவர். எய்ட்ஸ்னால வீடினால எத்தனை மக்கள் அந்த முடிவில் அவங்க வேதனையோடு அறிக்கிட்டதை நான் டிவியில் நான் பார்த்துருக்கிறேன். அந்நியர் உன் செல்வத்தினால் உங்கள் காசெல்லாம் அந்நியர் வீட்டுக்கு போகும், உங்கள் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும், உங்கள் மாம்சமும் சரீரம் உருவழியும் போது நீங்கள் இருதயத்தில் துக்கப்பட்டு, ஐயோ போதகத்தினான் வெறுத்தேனே, கடிந்து கொடுத்தலே என் மனம் அலட்சியம் பண்ணினதே, நான் போதகரின் சொல்லை நான் கேட்கவில்லை, எனக்கு உபதேசம் மனிதர்களுக்கு என் செவியை சாய்க்காமல் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறிய எல்லா திமிக்கும் உளானேன் என்று முறையிடுவாய். ஆனால் எதை பார்த்து ஆரம்பம் எண்ணெயிலும் மிருதுவாய் இருந்தது அவளுடைய ஆரம்பம். என்னை பாப்பா தேன்கூடு போல ஒழுகினது அவருடைய உதடுகள். என் மகள் படிக்கிற காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கிறது. அவன் மகள் வந்து சொன்னால் அந்த பையன் மாடியிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிட்டான். என்னன்னு கேட்டால், அவனை காதலி சொல்லிவிட்டாலும் இனிமேல் உனக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ என் பின்னால் வராத, நான் உன்னை விரும்பவில்லை என்று சொல்லிட்டாலாம். ஆகவே நீ என்னை காதலிக்காவிட்டால், நீ என்னை தொடராவிட்டால் நான் மேலேருந்து தற்கொலை பண்ணிக்கணும், நீ செத்தா போய் செத்துக்கோ அப்படின்ட்டாலாம். மேலேருந்து குதித்து செத்து போயிட்டான். தஞ்சாவூர் பையன் இங்கே வந்து படித்து கொண்டிருக்கிறான், உயிரை மாய்த்து கொண்டார். வாய் ஆரம்பத்தில் எண்ணெயில் மிருதுவாக இருந்தது, ஆனால் முடிவோ அவன் ஜீவனை அது எடுக்கத்தக்கதாக அது காணப்பட்டது. அதே போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, என் மக்களே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவராக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிந்த புத்தி வேணும், ஜாக்கிரதை வேணும். நாம் ஜெபம் பண்ணி எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் விழித்திருக்க வேண்டும். மத்தேயு 24:3 சொல்கிறது, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஆண்டவருடைய முடிவு நாள் வருகிறதே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாக இருக்கிறது, அவருடைய வருகை வருகிறது. அப்போ விசேஷர்கள் கேட்கிறார்கள், என்னையா உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு என்னையா அடையாளம் என்றால் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் மத்தேயு 24 இவ்வண்ணமாக சொல்லப்படுகிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லிட்டு அநேகரை நாமத்தை தடுத்து கொண்டு வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கள்ளத்தீர்க்கதரிசி வருவான்லாம் சொல்லிட்டு 6ஆம் வசனம் சொல்கிறார், ஆனால் முடிவு உடனே வராது. யுத்தம் வரும், யுத்தத்தின் செய்தி கேள்விப்படுவீங்க, இதெல்லாம் கலங்காதுங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது. 8ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்? வேதனைகளுக்கு ஆரம்பத்திலேயும் முடிவுக்கு ஆரம்பத்திலேயும் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ உக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேலுக்கு விரோதமான அணிதிரளும் நாடுகள், அமெரிக்காவும் மற்ற நேட்டோ நாடுகள் ஒரு பக்கம், ரஷ்யா, சைனா, வடகொரியாலாம் ஒரு பக்கம்னு இப்போ உலகம் எப்படி முதல் வேர்ல்டு வார்ல 2வது வேர்ல்டு வார்ல 2ஆ பிரிஞ்சிருந்ததோ அது போல எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் நடக்க வேண்டியது. இப்போ முடிவினுடைய ஆரம்பத்துக்கு நம்ம வந்து விட்டோம். நாம வருகைக்கு செல்ல நாம ஆயத்தமா இருக்கிறோமா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27-28 வசனம் சொல்கிறது. மத்தேயு 24, 27, 28 முதல் வருகை அங்க வாசிக்கிறோம். இது வந்து கிழக்கில தோன்றி மேற்கில மறந்து போல ஒரு நொடியிலே ஒரு இமைப்பொழுதுல நாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட போயிடுவோம். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போக ஒரு நொடியிலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாகும். இப்ப அந்த ரகசிய வருகைக்கு நாம ஆயத்தமா இருக்கிறதா? 2ஆம் வருகையை குறித்து அதே அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனத்துல வாசிக்கிறோம். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தின் இருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுது. என்னன்னா பகிரங்க வருகை. ஒளிமலைகளை மேல வந்து இறங்குவார். ஒளிமலை கிழக்குக்கு மேற்கும் 2ஆ பிரியும், கோபமாக யுத்தங்கள் நடக்கும், உலகத்தின் முடிவு வரும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுமாமா. அருமையானவர்களே, முதல் வருகைக்கு பங்குள்ளவன் தான் பாக்கியவானும், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமானவா இருக்கிறான். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது 2வது ஒரு நியாய தீர்ப்பை குறித்து வாசிக்கிறோம். வாசிமா. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவனை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சூரியன் கருப்பு கம்பளி போல கருத்துச்சுன்னா சூரியன் ரெட் ஜெயிண்டா மாறி எல்லா கிரகங்களையும் உள்ள எடுத்துட்டு பிளாக் ஹோலா மாறிடும். விஞ்ஞானத்தை படிச்சவங்களுக்கு தெரியும்.
அப்ப அது எல்லாத்தையும் உள்ள இழுத்துரும். அதனாலதான் நட்சத்திரங்கள் எல்லாம் உள்ள வந்து விழுகிறத போல நாம பாக்குறோம். கருப்பு கம்பளியை போல கருக்கும் அப்படின்னா சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தெல்லாம் இழந்துட்டு என்ன பண்ணுன்னா பிளாக் ஹோலா ஆகாயத்து கரும்புனெல்லாம் மாறி சுழல் காற்று போல எல்லாம் அவற்றையும் இழுத்துக்கொள்ளும். இதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்றாரு, 1/3 நட்சத்திரம் கீழே விழும் என்று வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும். இது ஆவிக்குரிய அடையாளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல நல்ல ஊழியர்கள், நல்ல நல்ல பரிசுத்தவான்கள் வானத்துல பிரகாசிக்கிறது போல உச்சிதமான ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிற 1/3 ஊழியர்கள் விழுந்து போவார். இன்றைக்கு நிறைய ஊழியர்களுடைய வீழ்ச்சிகளை குறித்து நாம் கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல வாசிக்கும் போது அந்த முதலாம் வருகையை பற்றி சொல்றார். ஸ்திரீயை சபையாக வைத்து அவள் பெறுகிற குழந்தையை ரகசிய வரிகளை எடுக்கப்படுகிற ஆண் பிள்ளையான பரிசுத்தவான்களாக குறித்து அவர் சொல்லுகிறார். அப்ப முதல் வருகையில அந்த சிங்காசனத்துல ஆண்டவர் தோன்றும் போது அந்த குழந்தையை சிங்காசனத்திலே ஆளுகும்படியான இருப்புக்குள்ள ஆளும்படியான குழந்தையை சர்ப்பம் சாப்பிடலான்னு காத்திருந்துச்சு. ஆனா அது ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அதுதான் ரகசிய வருகை. அதுதான் நீங்களும் நானும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதல். அந்த ஸ்திரீ என்பது என்னன்னா கைவிடப்பட்ட சபை, கைவிடப்பட்ட மக்கள் இருப்பார்கள். ஆனா கைவிடப்பட்ட மக்களை அந்தி கிறிஸ்துவும் அவன் சேனைகளும் உபத்திரவப்படுத்த அவர்களை தொடர்வார்கள் என்கிற ஒரு சத்தியம் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம ஆண் பிள்ளையாக ஜெயம் கொள்கிற ஒரு ஆண் பிள்ளையாக 1000 வருஷாட்சியிலே அரசாட்சியிலே ஆளுகை செய்கிற ஒரு ஆண் பிள்ளையாக நாம் வருகையில முதலாம் வருகையில எடுக்கப்பட்டால் தான் நாம் ஆண் பிள்ளையாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படியானா நான் வருகையில எடுக்கப்படுவேன் என்கிற ஒரு நிச்சயம், என்னுடைய முடிவு ஒரு அருமையானதாக இருக்கும். நான் ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டியாய் மாறுவேன் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதா என்றால் அந்த நியாய தீர்ப்பு முதல்ல அந்த முடிவினுடைய நியாய தீர்ப்பு எங்கே ஆண்டவர் ஆரம்பிக்கிறார்? வருகைக்கு முன்னால ஒரு பரிசுத்தமாக்குதல் வரும். 2ஆம் நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால முதலாவது ஒரு நியாய தீர்ப்பு வைக்கிறார். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவர் ஒரு நியாய தீர்ப்பை துவங்குகிறார். அது எங்கே துவங்குகிறார் என்றால் தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே அவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். ஏன்னா சில நேரங்களிலே பரிசுத்தவான்களிடத்துல குறைவுகள் இருக்கும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தப்பட வேண்டும், பரிசுத்தவான்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், நீதிமானுக்கு பூமியிலே சரிகட்டப்பட வேண்டும். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் தான், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான், பரிசுத்தவான்களின் சபைதான். ஆனால் நம்மிடத்தில் வருகிற மீறுதல்கள், நம்மிடத்தில் வருகிற வீழ்ச்சிகள், நம்மிடத்தில் வருகிற பாவங்கள், நம்மிடத்தில் வரக்கூடிய குறைபாடுகள், நம்முடைய வாயின் முரண்பாடுகள், இவை எல்லாவற்றையும் இந்த பூமியிலே சரி கட்டுவார். அப்படி சரி கட்டல அப்படின்னா நான் செய்யற ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பண்ற தவறுகளுக்கு எனக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டல அப்படின்னா கர்த்தர் என்னை தள்ளி விட்டுட்டாருன்னு அர்த்தம். ஒரே உதாரணம், சாலமோனை பத்தி சொல்றார் தாவீது கிட்ட. அவன் மீறினானா என் கிருபையை விளக்க மாட்டேன். எப்போ அவன் தப்பு பண்ணானா மனுஷருடைய மிலாட்டினாலும் சவுக்கினாலும் நான் என்ன செய்வேன்? அவனை நான் தண்டிப்பேன். அப்ப அவர் வருகைக்கு முன்பாக அவருடைய பரிசுத்தவான்களை அவர் ஆயத்தப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. அப்ப அவர் என்ன செய்வார்? நாம் உலகத்தோடு ஒன்றாய் ராபோதன பந்திக்கு நம்ம அடிக்கடி படிக்கிற வேத பகுதி சொல்கிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் போது நாம் குற்றவாளியா இருக்காதபடிக்கு நாம் ஏற்கனவே கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 5 வாசிக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கொள்கிறார் அவனை சிட்சிக்கிறார். அப்படியானால் முதல்ல தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளியே இருக்கிறவனுக்கு அல்ல, சபைக்குள்ள இருக்கிறவங்க மேல கர்த்தர் நியாய தீர்ப்பு கொண்டு வரப்போகிறார். அதனாலதான் வேதம் சொல்கிறது, பயத்துடனே நடுக்கத்துடனே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 1 பேதுரு 4:17-18 வாசிக்கிறோம். வாசிங்க. நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதா இருந்தால் துன்மார்க்கனும் பாவியும் எங்கே போவார்கள்? அருமையான நீதிமான்களே, நீங்களே ரட்சிக்கப்படுவது அரிதா இருந்தால் துன்மார்க்கன், வெளியே இருக்கிற துன்மார்க்கனும் பாவி எங்க போவான்? அப்படியானால் தேவனுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு வல்லமையானதாக கடுமையானதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. வாய் இருக்குன்னு வாய் போனபடியெல்லாம் பேசாதீங்க. உன் வாயின் வார்த்தைகளால் நீ நியாயம் தீர்க்கப்பட்டாய் என்று வேதம் சொல்கிறது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் கொடுத்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். விசுவாசியே, வாய் இருக்கு, நம்ம யாரை வேணா பேசலாம், எதை வேணாலும் பேசலாம். ஆனா என் வாயின் வார்த்தைகளை நியாய தீர்ப்பு செய்வார்.
என் கிரியைகளை குறித்து நியாய தீர்ப்பு செய்வார். என் சிந்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு செய்வார். என் அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு செய்வார். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலேயும் ரோமர் 2ஆம் அதிகாரத்திலேயும் மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு செய்யும் நாளிலே இது விளங்கும் என்றார். சகல எண்ணங்களையும் சகல செய்களையும் நியாயந்திருக்கும் காலம் இனி வருகிறபடியால் என்று சொல்கிறார். எண்ணங்களை நியாயந்திருப்பார், நம்முடைய செய்கைகளை நியாயந்திருப்பார், நம்முடைய கிரியைகளை நியாயந்திருப்பார், நம்முடைய அந்தரங்கங்களை நியாயத்திருப்பார். அது எங்கே தீர்ப்பார்? நியாய தீர்ப்பு முதல்ல தேவனுடைய சபையிலே துவங்குகிற ஒரு காலம். இதெல்லாம் ஒரு வேதனைகளின் ஆரம்பம். என்னுடைய நாட்களே கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி வெளிச்சத்தின்படி சொல்லுகிறேன். கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துவார். அப்படின்னா சபையை விட்டு துரத்துவார்னு அர்த்தம் இல்லை. சபைக்குள்ள இருப்பீங்க, ஆனா கர்த்தர் உங்களை சிட்சித்து தண்டித்து சீர்படுத்துகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. வண்ணானுடைய சபைக்காலத்தை போல அவர் நம்மை வெளுத்தெடுக்கிறவராய் இருப்பார். ஏலியின் வீட்டுல தேவன் நியாய தீர்ப்பை துவங்கினார். இஸ்ரவேலுக்கு நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால முதல்ல நியாய தீர்ப்பு ஆசாரியனுடைய வீட்டிலே வந்தது. இன்னைக்கு நிறைய ஆசாரியனுடைய வீட்டில தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்றால் அடுத்தது விசுவாசிக்கு வரப்போகிறது என்பது அடையாளம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்துல நாம வாசிக்கும் போது 12ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் அந்நாளிலே வரப்பண்ணவே. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? நாம ஒரு நல்ல ஆசாரியனா இருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் நன்றாய் நடத்துகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய ஆர்வம் நல்லா இருக்குது. சண்டே கிளாஸ்ல நல்லா இருக்கிறாங்க, நல்ல வசனங்கள் சொல்லுகிறாங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களை போல இருக்கிறாங்க. டீனேஜ் தாண்டி பருவ காலங்கள் வரும்போது காதல், கத்திரிக்காய், மண்ணாங்கட்டி, அது இது, பைக் ரேஸ், அது இதுன்னு போய் ட்ரக்ஸ்ல, போதையில, நாளைக்கு விபச்சாரங்கிட்ட போய் விழுந்து ஒரு வாழ்க்கையை நாசமாக்கி கொலைகாரர்களாய் ரவுடிகளாய் போகிற எத்தனையோ ஊரினுடைய பிள்ளைகள் ரவுடிகளாய் போனார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள். இதே பட்டணத்தில் நான் அடிக்கடி என் மகளுக்கு சொல்வேன், நீ பாஸ்டுக்கு மகளா இருக்கிறனால பரலோகம் போயிட மாட்டேன். அல்லேலூயா. பாஸ்டுக்கு மகளா இருக்கிறனால பரலோகம் போக மாட்டேன். நீ உனக்கு தனியா தேவனை தேடாதான் நீ ரட்சிக்கப்படுவே. அப்பன் சொத்து இருக்கு, அப்பா இருக்காம 33 வயசு எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பார், 43 வயசு எப்படி இருக்குன்னு நினைச்சு. அன்னைக்கு நான் இருப்பேனா? இல்ல உங்க அம்மா இருப்பாளா? யார் இருப்பா? கர்த்தர் ஒருவர் மாத்திரம் இருப்பார். உன் மரண பரியந்தம் உன்னை நடத்த ஒருவர் வேண்டுமானால் கர்த்தரை தேடு. இதுதான் என் பிள்ளைக்கு நான் சொல்ற புத்திமதி. சொத்தும் பணமும் சொத்துக்கள் எல்லாம் நான் அவளுக்கு நம்பிக்கையை நான் தரமாட்டேன். ஞானம் இல்லாவிட்டால் அவைகளெல்லாம் ஒரு நொடி பொழுதிலே ஏமாந்து போவார்கள். விசுவாசி நினைக்கிறீங்க, உங்களை வஞ்சிக்கிற மக்கள் உங்களுக்கு நம்பிக்கை தந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் பழகுகிற பேசுகிற ஊழியர்கள் மக்கள் எல்லாம் நல்லவர்களா இருக்கிறான்னு பாருங்க. நல்ல ஊழியனா வந்தான் ஒருத்தன், அந்த ஊழியக்கார வீட்டுக்கு அடிக்கடி வந்து சாப்பிட்டு போவான், தங்கிட்டு போவான். ஒரு நாள் பார்த்தா இந்த ஊழியக்காரனுடைய மனைவியும் அந்த ஊழியக்காரனையும் காணோம். வந்தவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஊழியக்காரன் பொண்டாட்டியே கூட்டிட்டு ஓடி போயிட்டான். பொண்டாட்டியை கவர்ந்துட்டு ஓடுறவன் புள்ளையே கவர்ந்துட்டு போறேன். பெங்களூர்ல ஒரு நடந்த சம்பவம். கன்வெர்ட் ஆன ஒரு குடும்பம் முஸ்லீம்ல இருந்து அவர் ஊழியம் செய்கிறார். உடன் ஊழியனா ஒருத்தனை சேர்த்தாரு. அவன் அடிக்கடி வந்துட்டு போவான். திடீர்னு பார்த்தா அவனையும் காணோம், அவர் புள்ளையும் காணோம். இங்கே எனக்கெல்லாம் ஃபோன் வந்தது. அப்போ சம்மந்தப்பட்டவர் இருந்து எனக்கு சொன்னார், இந்த மாதிரி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவர் பெங்களூரில். கடைசியில் அவர் புள்ளையை தூக்கிட்டு போயிட்டான். என்ன நடக்கிறது? வஞ்சிக்கிற மக்கள் எல்லா பக்கம் சுற்றி கொண்டு திரிகிறார்கள். ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும். நம்முடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்படுகிறதுல நாம மிக கவனமா இருக்கணும். என் பிள்ளை பணக்கார், நீங்க கல்வியை கொடுக்கறதுல கவனமா இருப்பீங்க, டேலண்ட் கொடுக்கறதுல கவனமா இருப்பீங்க, அவனுக்கு சொத்து பணம் சேர்க்கறதுல கவனமா இருப்பீங்க. ஆனா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா என்பதுல நீங்கள் கவனமா இருக்கிறீர்களா? இது எப்ப தெரியும்? அவன் டீனேஜுக்கு வரும்போது, அல்லது அவன் திருமணம் செய்யும் போது, அந்த நேரங்களில தான், அல்லது அந்த பிள்ளை குட்டி பெற்றிருக்கும் போது 30 வயதுல தான் அவன் குடிகாரனா இருக்கிறானா, இல்லை நல்ல மனுஷனா இருக்கிறானா, இல்லை துன்மார்க்கனா இருக்கிறானா, ஒரு பரிசுத்தவானா இருக்கிறானா என்று விளங்கப்படும். உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்க வாழ்க்கை ஜெயம். உங்க பிள்ளை ரட்சிக்கப்படாம பணக்காரனா இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை, உங்க வாழ்க்கை தோல்வி அடைந்து விட்டது. நம்முடைய பிள்ளைகள் ஏன் பிள்ளைகள் போல இருக்கிறாரா என்பதை நாம சோதித்து பார்க்க வேண்டும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல சொல்ல 2 விதமான சந்ததி இருக்கிறது பாருங்க. செங்கடலை பிளக்கிறதுக்கு முன்னால ஜனங்களா கூப்பாடு போடவும் பார்வோன் வரான்னு ஆண்டிடத்துல போய் மோசே சொல்ல, நீ எங்கிட்ட ஏப்பா முறையிடுற, கோலை நீட்டி கடலை பிளங்குறாரு. ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் கடலை பிளக்க முடிஞ்சிச்சு.
அதே இது யோசுவா காலத்துல வரும்போது இந்த சந்ததி கொஞ்சம் டெவலப் ஆன விசுவாசம் உள்ள சந்ததியா மாறினாங்க. அங்கே யோசுவா 3ஆம் அதிகாரம் 7-17 வரைக்கும் வாசிக்கும் போது ஆசாரிய உள்ளங்கால்கள் பட்ட உடனே 15, 16, 17 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா உடன்படிக்கையை பற்றி எடுத்துக்கொண்டு ஆசாரியர் போய் யோர்தான் நதியின் ஓரத்தில் நின்னோன்னு யோர்தான் கிழக்கு மேற்கு நின்றாக நடுவாக பிறந்த ஒரு குவியலாக நின்றது. ஆசாரிய உள்ளங்கால்கள் உலர்ந்த தரையில நிக்கிற வரைக்கும் ஜனங்கள் எல்லாம் உலர்ந்த தரையிலே கடந்து போனார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு ஆசாரியன் வல்லமையுள்ளவனா இருந்தால்தான் ஜனங்களுக்கு வழி திறக்கும். ஒரு ஆசாரியனால் தான் ஜனங்களுக்கு வழி திறக்கும். ஒரு ஆசாரியன் சரியா இருந்தாதான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். ஆசாரியன் சரியா இல்லைன்னா ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. எனக்கு தெரிந்த ஒரு சபையில சொந்தக்கார பாஸ்டர் அப்படின்னா அவங்க குடும்பம் அங்க போனாங்க. அவங்க குடும்பம் ஏறக்குறைய சிதறி போயிடுச்சு. அப்ப நான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட சொன்னேன், நீங்க முதல்ல இந்த சபையை விட்டு போங்க, அப்பதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். குறிப்பிட்ட ஒரு பிள்ளை வழி தவறியே போறான், குறிப்பிட்ட ஒரு நபர் வழி தவறியே போறார், அந்த குடும்ப தலைவர் வழி தவறி போறார். ஆனா இந்த ஊழியர் என்ன சொல்றாரு, எல்லா விசுவாசியும் போய் தூசிச்சுட்டு வராரே தவிர இவங்களை சீர்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் இவங்க சபை விட்டு வேற சபைக்கு போனாங்க பாருங்க, அந்த சபையினுடைய ஊழியக்காரன் பக்குவமா நடத்தினா பாருங்க, ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளை நல்ல முன்னாள் நின்று பட்டிமன்றத்தில் பேசுற ஆளா மாத்தினார் ஆண்டவர். வீட்டை விட்டு வெகு காலமா வேற தன் மனம் போன போக்குல வாழ்ந்த ஆளை வீட்டோடு கொண்டு வந்து விடுத்தார். இன்றைக்கு எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ்கிறார்கள். அப்ப ஆசாரியன் சரியில்லை என்றால் சபை சரி இருக்காது, சபையில் இருக்கிற விசுவாசிக்கு ஆசீர்வாதம் இருக்காது. அப்போ ஒரு ஆசாரியன் சரியா இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, எலியா சால்வை முறிக்க ஒரே அடி அடிச்சான், யோர்தான் 2ஆ பிரிஞ்சிருச்சு. மோசே காலத்துல பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. யோசுவா காலத்துல ஆசாரியர் போய் நின்னா போதும், நான் அப்பா ஓரதான பிறந்துச்சு. ஆனா இப்ப சோலோ பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா, எலியா முறுக்கி ஒரு அடி அடிப்பார், போய் நிக்கிறதெல்லாம் கிடையாது, அப்படின்னு விரட்டுற மாதிரி ஒரு அடி, அவ்வளவுதான். எலியாவுக்கு முன்பாக யோர்தான் பிளந்தது. அடுத்த ஜெனரேஷன் பாருங்க, எலிசா அவர் வர்றாரு, அவரு சால்வியை ஓங்கி எலியாவின் தேவன் எங்க அப்படின்னு ஆத்த அடிக்கிறாரு. இப்ப எலிசாவுக்கும் பெருங்க. இப்ப யார் இவங்களுக்கு பேக் புஷ் பண்றதுக்கு ஆளே கிடையாது. பேக் புஷ்னா என்ன, பின்னால் இருந்து அவங்க முன்னோக்கி செல்வதற்கு தள்ளி விடுவதற்கு யாருமே ஆள் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை போல இல்லை இவங்கெல்லாம் தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெயமான ஒரு சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளை நாம உருவாக்க முடியும். அல்லது இன்னொரு சந்ததி இருக்கிறது பாருங்க. என்னாகும் 25ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். இங்க ஒரு வைராக்கியமான ஒரு ஆசாரியன், ஒரு ஜெயஜீவியம் உள்ள ஒரு ஆசாரியன் எழும்புகிறார். அவன் தான் பினகாஸ். 6ஆம் வசனத்துல படிக்கும் போது, மோசேயின் ஜனங்களும் ஆசரிப்பு கூடாரத்தில் அழுதுட்டு இருக்கும் போது இவன் போய் அந்த பாகால் பெயோரை பின்பற்றுகிற அந்த மீதியானிலிருந்து ஒரு ஸ்திரீயை கூட்டிட்டு வரான். ஒரு தலைவனுடைய மகளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு அவங்க தவறான ஒரு பாவ உறவுல, அவங்க உடல் ரீதியான உறவுல இருக்கும்போது 7, 8, 9 வசனங்கள் சபை நடுவிலிருந்து இவன் எழுந்து போய் ஒரே குத்தா ஈட்டியில் அவங்களை குத்தி கொலை செய்கிறார். கர்த்தர் சொல்கிறார், பினகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினாலே நித்திய ஆசாரியத்துவ பட்டத்தை நான் அவனுக்கு தருவேன் என்று சொல்கிறார். இதுவனும் ஆசாரியன் தான், இவனும் ஆசாரியன் தான். ஆனால் ஏலியின் பிள்ளைகளுக்கு நம்ம வரும்போது அவர்களும் ஆசாரியர்கள் தான். இங்கே வேசித்தனம் செய்தவர்களை பக்தி வைராக்கியமா குத்தி கொண்டு போட்ட பினகாசுங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டங்கூடுகிற ஸ்திரீகளோடு ஏலியின் பிள்ளைகளாகிய ஆசாரியர்கள் சயனிக்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள். அங்கே விபச்சாரம் செய்கிறவர்களை கொலை செய்த ஒரு ஆசாரியன், இங்கே விபச்சாரம் செய்கிற ஆசாரியன். எங்கே தேவன் நியாய தீர்ப்பை துவங்குகிறார், அங்கே பினகாசுக்கு வாக்குத்தத்தத்தையும் உடன்படிக்கையும் செய்கிறார். இங்கே பாவம் செய்கிற ஆசாரியன் குடும்பத்தின் மேலே தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். ஏலி சொல்லுகிறார், ஜனங்கள் எல்லாரும் என் மக்களே உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேள்விப்படுகிறேன். இந்த ஊழியக்காரனை பத்தி எல்லா பக்கமும் துர்சாட்சி, எல்லா பக்கமும் கெட்ட சாட்சி.
நல்ல சாட்சி அவரிடத்துல இல்லை. 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களை பார்த்து ஜனங்க கெட்டு போறாங்க, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு நீங்க அவரே அப்படி சொல்றாரு, அவரே அப்படி செய்யறாரு, அவரே அப்படி பண்றாரு, நான் பண்ணா என்ன? விசுவாசி கெட்டு போகிறதுக்கு இன்னைக்கு ஊழியக்காரன் காரணமா இருக்கிறார். இதெல்லாம் பாவம் என்று கர்த்தர் சொல்கிறார். 25ஆம் வசனத்தில் தேவன் எச்சரிக்கிறார், இது விண்ணப்பம் பண்ணினாலும் கர்த்தர் இது கேட்க மாட்டார். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்னு 25ஆம் வசனத்துல சொல்றார். 1 யோவான் 4:16 சொல்கிறது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்கிறவனுக்கு விண்ணப்பம் பண்ணினால் கேட்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கல்ல ஏதுவில்லாத பாவத்தை அவன் செய்கிறானோ அவனுக்கு விண்ணப்பம். ஆனா மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து நான் ஒன்றும் சொல்லேன்கிறார். அப்படின்னு என்ன? மன்னிப்பே இல்லை. மன்னிக்கப்படாத பாவங்களும் உண்டு. விக்கிரக ஆராதனை மன்னிக்கப்படாத ஒரு பாவம். பிள்ளை சுனிய மந்திரவாதத்தை தேடுவது மன்னிக்கப்படாத பாவம். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மன்னிக்கப்படாத பாவத்தை செய்வதற்கு நீங்கள் பயப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் நம்மை உறுதியா எச்சரிக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்திலே, சபை கூடி வருவதை விட்டுகிறது போல நீ விட்டு விடாதே, நானும் சமைத்து பார்க்கிறது போல நீ புத்தி சொல்லு. 27 அவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி செலுத்தத்தக்க பலி நமக்கு இராமல், அந்த வசனத்தை போடுமா, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். ஆண்டவர் பாவம் செஞ்சு ரசிக்கப்படுக ஒரு பாவம் செஞ்சா கிருபை கிருபை கிறுக்கு பிடிச்சாலே நான் நிறைய பேர் கிருபை கிருபன்னு கிருபை கிருபன் பாடுறனால கர்த்தர் மனம் மாறிட மாட்டார். இரக்கமுள்ளவரே மனதுருக்கமுள்ள புகழ்ந்தா கர்த்தர் உங்களை மாற மாட்டார். நான் சொல்றேன், இப்போ யாரோ உதாரணமாக சொல்லலாம், பிரான்சிஸ் வந்து ஒரு பழனிசாமி கிட்ட 50,000 ரூபாய் கேட்டான்னு கொடுத்தாரு. பழனிசாமி கிட்ட திரும்ப கேட்கும்போது நீ எப்போ காசு கொடுத்தேன்ட்டான். சரி நண்பா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தானப்பா நீ. நண்பா கவலைப்படாத, இன் மறுபடியும் நீ பணம் என்ன நான் தருவேன்னு சொல்லுவியாப்பா? சொல்ல மாட்டியா? அவன் மேலே ரொம்ப அன்பு கூறுவியாப்பா? அவன் சொல்றான், பிரான்சிஸ் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ மனதுருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபையில் இருந்தவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், நேற்றும் இன்றும் மாறாதவர், துதிக்கப்படத்தக்கவன் சொல்றான். நீ என்னப்பா செய்வே? நான் துதிக்கப்படத்தக்கவன் இல்லை, உன்னை போட்டு தூக்கி மிதிக்கத்தக்கவன் சொல்லுவேன். என்னப்பா இப்ப நாம என்ன பண்றோம்? பாவத்தையும் பண்ணிட்டு நல்லவரே வல்லவரே ஆர்டர் பண்ணிச்சிருவார. இந்த சல்சாப்புல வேற எங்கேயாவது வச்சுக்க. நான் எப்படி இருக்கிறேன்? முகதாட்சணியும் பாராதவர், நியாய தீர்ப்புல முகதாட்சணியும் பாராதவர். அப்ப சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்து போனோம். மனப்பூர்வமா பாவம் செஞ்சா நமக்கு நியாய தீர்ப்பு வருது. உடன்படிக்கப்பட்டி ஒரு பரிசுத்தம் தான். உடன்படிக்கப்பட்டியில வல்லமை குறையல. அதை சுமக்கிற ஆசாரியன் பாவம் செய்வானால் இதே உடன்படிக்கப்பட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியன் யோர்தான் நிற்கும் போது யோர்தான் வழி விட்டுச்சு. இப்ப அந்த பாணியை கீப்ப பண்ணி அக்கிரம அநியாயம் வேசித்தனம் விபச்சாரம் பண்ணிட்டு இதே உடன்படிக்கப்பட்டியை தூக்கிட்டு பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு போனோன்னு இவனுக்கு பயம் இல்லை, பாவம் செஞ்சுட்டு பெட்டி தூக்குறமேன்னு பயம் இல்லை. ஆனா பெட்டி வருதுன்ட்டு கர்த்தரை அறியாத பெலிஸ்தன் பயப்படுறான். ஐயோ அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவனியா, நீங்க புருஷரா அந்த யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப பெலிஸ்தன் ஜெயிச்சுட்டான். ஏன் ஜெயிச்சான்? பாவத்தோடு உடன்படிக்கப்பட்டிய ஆசாரியம் தூக்குனால எதிரி ஜெயிக்க வச்சுட்டார். ஆனா எதிரிய சும்மா விடல, அவருடைய வல்லமை குறையல. உடன்படிக்கை தொட்டவனுக்கெல்லாம் வாத மூளை காய்ச்சலான எல்லாத்தையும் பிளேக் நோய் வந்து எல்லாரும் செத்து போனா. உடன்படிக்கப்பட்டியில வல்லமை குறையல, தேவனிடத்துல வல்லமை குறையல. ஆனால் ஆசாரனுடைய பாவத்து நிமித்தம் ஜனங்களுக்கு தோல்வி ஏற்படும். யாருடைய பாவத்து நிமித்தம்? குடும்ப தலைவனே, உன் குடும்பத்துக்கு நீ ஆசாரியன், நீ பாவம் செய்வாயானால் உன் குடும்பத்தில் தோல்வி ஏற்படும். உடன்படிக்கப்பட்டியாகிய தேவன் அவருடைய வல்லமை குறையல, அதிசயம் புது செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனா ஆசாரியம் பாவம் செஞ்சா உடன்படிக்கப்பட்டி வல்லமை குறையாது, ஆனா உன் பாவத்து நிமித்தம் உன் குடும்பத்துக்கு தோல்வி ஏற்படும். ஏனென்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில, தேவனுடைய வீட்டில் தோங்கும். ஒவ்வொரு வீடும் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. 1 சாமுவேல் 4:17 சொல்லி ஜெயம் கிடைக்கல. ஓப்பனி பினகாஸ் 2 பேரும் ஒரே நாள செத்து போனாங்க. தேவனுடைய உடன்படிக்கப்பட்டி பிடிபட்டது. 1 தீமோத்தேயு 5:24 சொல்லி சிலருடைய பாவங்கள் வெளியே வருமா அந்த நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு வரைக்கும் அவர்களை பின்தொடரும் என்று.
இன்னொரு ஆசாரியன் குடும்பம் இருக்கிறது, ரேகாபின் குடும்பம். எரேமியா 35:1-5 கர்த்தர் சொல்லுகிறார், அந்த 2 வசனத்துல, போய் ரேகாபின் குடும்பத்தை போய் நீ போய் திராட்சரசம் வச்சு அவங்களுக்கு குடிக்க சொல்ல அந்த பிள்ளைகளை அப்படின்னு தேவனுடைய ஆலயத்தில் வச்சு சொல்றாரு. இவன் போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து திராட்சரசத்தை ஊற்றி அந்த கிண்ணத்தில் கொடுத்து எல்லாம் குடிங்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க 9-10 வசனத்துல சொல்லும்போது, எங்கள் தகப்பனாக யோனதாபினுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அவனை கட்டளையின்படி நாங்கள் நடந்து திராட்சரசத்தையாகலும் மதுவாகலும் நாங்கள் குடிக்கிறது இல்லை, எங்களுக்கான வீடுகளை நாங்கள் கட்டி கொடுறதில்லை, எங்கள் தகப்பனாகிய யோனதாபின் சத்தத்தை கேட்டு நாங்கள் இதுவரைக்கும் கீழ்ப்படிந்து வந்திருக்கிறோம், இப்போ நேபுகாத்நேச்சர் படையெடுத்து வந்தனால இங்க வந்து நாங்கள் தங்கியிருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப கர்த்தர் அதை பார்த்து 14ஆம் வசனத்தை சொல்கிறார். 14ஆம் வசனத்தை படிங்க. திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாராக யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அல்லேலூயா. இது ஒரு ஜெயமுள்ள ஒரு சந்ததி. அப்போ யோனதாபை போல உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கக்கூடிய கட்டளைகளை நீங்கள் கொடுப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகள் ஏலியின் பிள்ளைகளைப் போல மாறாமல் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் பிள்ளைகளைப் போல கர்த்தர் அவர்களை சாட்சி கொடுக்கும்படியான பிள்ளைகளாய் மாறுவார். அல்லேலூயா. போதகருடைய போதனையை மாத்திரம் நான் கை கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு தேவையானது எதுவோ, எனக்கு ஆகாரமானது எதுவோ அதைத்தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பன்றிய போல என் ஆகாரம் பகரிகாரம் அல்ல. என்னுடைய ஆகாரம் தேவனுடைய வார்த்தை. என்னுடைய ஆகாரம் தேவன் எனக்கு தரும் போதனை. இன்னைக்கு எதையோ உட்கொண்டு கொண்டு மக்கள் தடுமாறிக்கொண்டு விசுவாசிகளும் ஊழியரும் அலைகிறார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, நமக்கு தேவையான போதனை என்ன? கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருடைய வரிக்கு நாம் ஆயத்தப்படுகிற இந்த சத்திய போதனைகள் தான் நமக்கு தேவை. இன்றைக்கு நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சாலமோனுடைய ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் பாருங்க, சாலமோன் தாவீதுக்கு குமாரனா இருந்தான். ஆனால் அவன் இருதயம் கர்த்தரை விட்டு வலிவினது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கும் போது ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை வலிவி போகப்படினார்கள். அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு உத்தமமாயில்லை என்று 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தில் சொல்லும் போது அவன் பொல்லாதவனுடைய வழியை கர்த்தரை அவன் பூர்ணமாய் பின்பற்றாமல் தாவீதை போல அவன் கர்த்தரை பூர்ணமாக பின்பற்றவில்லை. 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தரை விட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தன் இருதயத்தை திருப்பினான். கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாமற் போனான். ஆனால் தாவீது எப்படிப்பட்டவன்? ஒரு அற்பமான ஆரம்பம், ஆனால் ஒரு மகிமையான ஒரு முடிவு. என் மனைவி எனக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் தாவீதை போல என் கணவர் மரிக்கணும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நான் இப்போது எனக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அது. தாவீதுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அவன் முடிவு சம்பூர்ணமா இருந்தது. இங்கே நாம பார்க்கிற சாலமோனுடைய ஆரம்பம் கிராண்டா இருந்தது. ஏன்னா அப்ப எல்லாமே சேர்த்து வச்சிருந்தான். சாலமோன் கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை. தாவீது கெடாம போறதுக்கான காரணம் என்ன? பிரச்சனை இல்லாத நாளே இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. 2 பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசம். இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பீங்க, ஆண்டவரே எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, எனக்கு போராட்டமே வரக்கூடாது, நான் நல்ல நிம்மதியா இருக்கணும். நிம்மதியா இருந்தா கெட்டு போயிருவீங்கன்னு தெரியும் ஆண்டவருக்கு. இறுதியும் வலிவு போயிரும் தெரியும். கொஞ்சம் காசு வந்தாலே நம்ம அப்படி கூத்தாடுறோம். கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலும் பாஸ்டர் குறை பேசாம நம்மளால இருக்க முடியாம போயிடுது. நல்ல பெரிய பணக்காரனா இருந்தா சபையை துண்டாக்கி ஒன்றும் இல்லாம பண்ணி போடுவோன்னு நல்லா தெரியும். சபையில் இருக்கிறவங்களை கோடீஸ்வரர் ஆக்கும் ஜெபம் பண்றேன், நீ தெருக்கோடிக்கு வந்துடுவே பரவாயில்லையாங்கிறார் ஆண்டவர். எப்ப இது வேண்டாம் சாமி, ஆண்டவரை உங்கள் சித்தத்தின்படி மட்டும் நடத்தும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் இப்ப கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படல, நினைச்சிருந்தா ஆயிருக்கலாம், நான் ஆசைப்படல. பார்த்தேன் கர்த்தருக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில இடல் இருக்காது. டெய்லியும் தேவைக்காக அவரை பார்க்கிற மருந்து அவருடைய உறவு நம்மளை விட்டு போகாது. கிருபையா காக்கிறார். பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது, ஆனா அவருக்குள்ளே என்னை வழி நடத்துகிறார். தாவீதை போல உபத்திரவங்கள் அநேகம் வரலாம். உபத்திரத்தின் குகை, சோதனை என்கிற புடமிடுதல் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம கெட்டு போக மாட்டோம். ஆனா எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு கிராண்ட் என்ட்ரி கொடுத்தான் பாருங்க சாலமோன். ஆனா ஒரு புவர் எண்டிங், ஆனால் ஒரு புவர் ஸ்டார்டிங் இருந்துச்சு தாவீதுக்கு, ஆனா கிராண்ட் எண்டிங் அவன் கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. நம்மை குறித்து என்ன? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கும். 2 இடத்துலயும் ஒரே வார்த்தை தான், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். என்ன
நம்முடைய ஸ்டார்டிங் எங்க ஆரம்பிச்சோம்? முதல்ல ஆண்டு ஆரம்பிக்கிறார். வெளிப்படுது 2ஆம் அதிகாரம் 4:5 சொல்கிறார், ஆதி அன்பு உனக்கு இருக்கா? ஆதியில அன்பு பயங்கர வேகமா, கண்ணீர் என்ன, அழுகை என்ன, உபவாசம் என்ன, ஜபம் என்ன, வேத வாசிப்பு என்ன, கால் நினைச்சா வேதத்தை முத்தம் போட்டது என்ன, முட்டி போட்டு 4 மணிக்கு பக்கத்துல புருஷனை தூங்க விடாம ஜபம் பண்ணது என்ன, புருஷன் ரசிக்கப்படாத காலத்துல இந்த மனைவி முட்டியில் நின்று ஜபம் பண்ணி அவர் அப்படி திரும்புவார். இந்தாமா அப்பதான் ஓர கண்ணில் பார்த்துட்டு ரக்கபாடா டபா 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 தகர டப்பா தட்டுற மாதிரி அந்நிய பாஷை பேசும். ஒன்று அப்புறம் உஷப்பான்னு அந்த பக்கமாக திரும்பி படுப்பார். இது வச்சுட்டு போ தலகாணி வச்சு படுப்பார். நீ படுத்தால் நான் விடமாட்டேன் உன்னை. ஆண்டவரை ரட்சியும் அசையும் பார்வோனே அசைத்தவரே என்று கணவனை ரட்சிப்பீராக, இயேசுவே ரட்சிப்பீராக. அப்பா உடனே ஒரு கண்ணீர் வேற. என்னடா இது பெரிய கால் இருந்துச்சுன்னா ஒப்பாரியா இருக்குன்னு ஒரு வழியா அவர் ரட்சிக்கப்பட்டார். இப்ப அவர் எழுப்புவாரு, என்னம்மா நேராச்சு, எந்திரியம்மா, என்னங்க இதுங்க டீ பாட்டிங்களா, எனக்கு முதுகெல்லாம் ஒரே வரையா வலிக்குதுங்க, புடனையெல்லாம் சுத்துதுங்க, தலையெல்லாம் வலிக்குதுங்க, கை கால் முட்டையெல்லாம் ஆடுதுங்க. எப்ப புருஷன் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம், புருஷன் ரசிக்கப்படாத போது உபவாசம் என்ன, கண்ணீர் என்ன, அழுகை என்ன, புருஷன் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாஸ்டர் பத்தியா புருஷன் கிட்ட குறை சொல்றது. அவரு அதுக்கு தாண்டி நான் இந்த சபைக்கு வராம இருந்தேன், நீ தானே வாமான்னு கூட்டிட்டு வந்த. சரி இவ காலமெல்லாம் அழுது நம்ம தூங்கணும் மாட்டேங்கிறாரு. இப்ப அவர் நினைப்பாரு, நல்ல வேலை நம்ம உள்ள வந்தங்காட்டி இப்ப நிம்மதியா நம்ம தூங்கணும், இல்லைன்னா இவ என்ன பண்ணுவானு தூங்கணும் மாட்டேன். இப்ப பாஸ்டர் பத்தி குறை சொன்னா நினைச்சேன், இதுக்குத்தான் நான் வராம இருந்தேன், நீ தானே இப்ப கூட்டிட்டு வந்த. முட்டாள்கள், மதிகேடர்கள். நம்முடைய மதிகேடு எப்படிலாம் நம்மளை கேவலப்படுத்துது பாருங்க. உங்களை பத்தி சொல்லும் போது நீங்க என்னை திட்டுவீங்க, அந்த அளவுக்கு கோபம் வரும். ஏன்னா உள்ளதை சொல்லும் போதே கோபம் வருது. அப்போ உங்களையே நீங்க கண்ணாடியில் பார்த்து உங்களை பத்தியே கொஞ்ச நேரம் எடுத்து விடுங்களேன். என்னை விட உங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியுமில்ல, எப்படிலாம் போய் பேசுவோம், எப்படிலாம் மாய்மலம் பண்ணுவோம், எப்படிலாம் ஆக்டிங் பண்ணுவோம், எப்படியெல்லாம் புருஷனை மனசுக்குள்ள திட்டுவோம், பாத்ரூம்ல தண்ணியை ஊத்திட்டு எப்படி இருந்தோம் அப்படின்னு ஆண்டிச மாதிரி பேசுவோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமில்ல. கொஞ்சம் உங்களை பத்தி நினைச்சு பார்த்துட்டு கண்ணாடி முன்னாடி பாருங்க, நீங்களே கண்ணாடியில் காரி துப்பிடுவீங்க. உங்களை பத்தி சொல்றவமேனியா கோபம் வருதுன்னா உங்களோட ஒரிஜினாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கோபம் வரும். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதி அன்பு இருக்கா? அப்ப இருந்த பக்தி வைராக்கி இருக்கா? ஆரம்பத்துல ஆதி அன்பு வல்லமையா இருந்தது. இன்னைக்கு அன்பு என்ன ஆகுது? மத்திய 24:12-13 சொல்கிறது, அக்கிரம மிகுதியானதுன்னா அநேகருடைய அன்பு தனிந்து போகும் அன்பு இருக்கிறா. ஆதி அன்பில் இருக்கிற நீங்க நல்ல கிராண்ட் எண்டிங்க்கு நேரா அன்பிலே பூரணம் அடையும்படி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13-14 ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை நமக்கு இருக்கா? நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் ஆதியில் இருந்த என்னுடைய அன்பு இருக்கிறதா உன் மேல? இப்ப என்ன? இப்ப அடுத்தது ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை. ஏதாவது ஒண்ணுன்னா தலைவலி பாஸ்டர், டாக்டர்கிட்ட போய் பாருங்க சிஸ்டர், மாத்திரை போடுங்க, கர்த்தர் சுகம் தருவார் பாஸ்டர், நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நம்ம தம்பி சுரேஷ் இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப மோசமா உடம்பு முடியாது இருக்கும்போது அவன் வீட்டுக்கு போனேன். நான் சுப்பிரமணியன் ஒரு டாக்டர் இருக்காருப்பா நூறு ரோட்ல, அங்க வந்தா சரியா போயிடும், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார், நான் விசுவாசமா இருக்க பாஸ்டர். நான் அவிசுவாசமா சொல்றேன், சரிப்பா நல்லது அப்படின்னு 2 வார்த்தை பேசிட்டு, வாப்பா சுப்பிரமணியம் இருக்காரு உனக்கு சுகம் கொடுப்பார், நான் அவர்கிட்ட பேசுறேன். அவன் சொல்றான், நான் மருந்து மாத்திரையெல்லாம் எடுக்காம ஆண்டு எனக்கு சுகம் கொடுப்பார், நான் விசுவாசமா இந்த வேதத்தை தான் பாஸ்டர் படிச்சுட்டு இருக்கேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் உருவத்தையெல்லாம் பார்த்து எனக்கு பயங்கர அவிசுவாசம், ஐயோ திடீர்னு போய் சேர்ந்துருவான் போல் இருக்கு அப்படின்னு மறுபடியும் நான் சொல்றேன், வாப்பா பரவாயில்ல, அந்த முருகன் டாக்டர் நல்லா பாப்பாரு உன்னைங்கிற. கர்த்தரையே நம்பி இருக்கேன் பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு ஒன்றும் கைவிட மாட்டார். அப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு செருப்புல அடிச்ச மாதிரி ஆவியானவர் சொல்றேன், ஏண்டா அவன் இவ்வளவு நேரமா விசுவாசமா பேசிட்டு இருக்கிறான், நம்பிக்கையா பேசிட்டு இருக்கிறா, நீ என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு. ஊழியக்காரன் தாங்க, எத்தனையோ அற்புதங்களை பார்த்தவன், ஜெபமணி அற்புதங்கள் நடந்திருக்கு. ஆனா சில நேரங்களில மதிகேடு வந்துடும் பாருங்க. ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை நமக்கு இல்லாம போனது உணர்ந்தோடனே, ஆண்டவரே என்ன மன்னின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மகன் விசுவாசிக்கிறான், இவன் விசுவாசிக்கிறபடி ஆக்கணும். ஏன்னா என் விசுவாசம் அங்க தோத்து போயிடுச்சு. அதனால ஏன்னா எலும்பும் தோணுமா இருக்கிறான். நான் யோசிக்கிறேன், கல்லறையில் குழி தோண்டணும், எவனா பிரச்சனை பண்ணுவானோ என்னமோ தெரியலையே, இப்படி இந்த வரைக்கும் தப்பா எடுத்துக்காதப்பா, உண்மையா நான் என்னுடைய அவிசுவாசத்தை நான் அறிக்கை செய்கிறேன். ஆனால் கர்த்தர் கிருபையா
அப்புறம் தான் அவன் சர்ச்சுக்கு வரும்போது சொன்னார், அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்லு, நான் அவனை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லுன்னு. அப்போதான் எனக்கு நம்பிக்கை வந்தது. ஏன்னா அன்புக்குரிய நம்மகிட்ட நம்பிக்கை இருக்கா? ஊழியத்தை துவங்கினாலும் எனக்கு அசாத்திய நம்பிக்கை. ஆனால் சில நேரங்களிலே நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும்போது நம்முடைய நம்பிக்கை, ஆரம்பத்தில் இருக்கிற நம்பிக்கை நமக்கு இல்லாது. ஆரம்பத்தில் நம்பிக்கை இருக்கிறது பெருசு இல்லைங்க, என் முடிவில் நான் நம்பிக்கையாக இருக்கிறது தாங்க பெருசு. முதல்ல ஆதி அன்புல இருக்கிறது பெருசு இல்லை, முடிவு வரைக்கும் நான் அன்பா இருக்கணும். ஆதியிலே நம்பிக்கை இருக்கிறது பெருசு இல்லை, முடிவு வரைக்கும் நான் நம்பிக்கை இருக்கணும். கலாத்தியர் 4:3 சொல்கிறது, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல முடிவடைய பார்க்கிறீர்களா? முதல்ல யாராவது ஏதாவது திட்டிட்டு போனா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு. கடைக்கான வேணும்னே கொஞ்சம் எடை அடிச்சாலும் பரவாயில்ல, எடை அடிச்சிட்டீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படின்னு போவோம். இது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் விசுவாசி ஆனவனு என்ன பண்ணும், கடைக்காரங்கிட்ட சண்டையை பார்க்கணும். என்னையா நினைச்சிட்டு இருக்கிற, இழிச்சு வாயினா தெரியுதா உனக்கு, நான் வரவே மாட்டேன், காசு தர மாட்டேன். என்ன ஆயிடுச்சு? ஆவியில ஆரம்பம் பண்ணிட்டு இது மாம்சத்துல முடியுது. ரோட்ல போகும்போது எவனோ குறுக்கவனு அவன் நம்மளை பார்த்து போயா, நில்லு, என்ன மாம்சத்துல முடிவடையுது. இது பரிசுத்தாவியில சபையில குதிச்சு கப்பல கப்பற கப்பற கப்பு கப்ப கப்ப டபால் டபால் டுமில் டிமில் டிமில் எல்லாம் பண்ணி கையை தட்டி, சபையில இல்லைன்னா ஆரம்ப நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கையை தட்டி யார் இழிச்சு வையா அவங்க மேல தொப்புன்னு வந்துடுது. சபையில ஒரு பொண்ணு இருந்தா, பழைய சர்ச்சில் என் பிள்ளை மூத்த பிள்ளை, அப்புறாணி சாந்தமான பிள்ளை. ஒரு மலையாள பாஸ்டர் வந்து ஆவியில குதிச்சு சாடி ஆராதிக்கிறான். இப்ப ஜங்கு ஜங்குன்னு குதிப்பா, தம்முன்னு அப்படியே என் பிள்ளை மேல விழுவா. எனக்கா ஐயோ என் பிள்ளை போச்சேன்னு இருக்கும். மறுபடியும் எந்திரிச்சு நிப்பா, ஜங்கு ஜங்குன்னு குப்பா, கப 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 ஆடுவா, தம்மானு குதிப்பா, கடைசியில பாவத்துல போய் விழுவா. இதே தான் நடந்துச்சு. குதிக்கிறதும் ஆடுறதும் சாடுறதும் பெரிய விஷயமே இல்லைங்க. ஆவியில ஆரம்பம்னு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர், என்ன பண்ற, என்ன பேசுற, என்ன பார்க்கிற, என்ன சிந்திக்கிற, இது எனக்கு பிரியமானதானா, நீ இப்படி செய்யலாமான்னு ஏன்னு ஆண்டவர் ஆரம்பிப்பாரு பாருங்க. என்ன ஒரு அதட்டு சத்தம் உள்ள வரும், ஏய் என்ன பண்ற, ஒரு அதட்டு சத்தம் வரும் பாருங்க. இதை மீறி நீ நடந்தீங்கன்னா நியாய தீர்ப்பு உனக்கு துவங்கும். ஒண்ணு வேண்டாம், டாக்டர்கிட்ட போறீங்க, இடுப்பு வலிக்குன்னு போறீங்க, உங்க ஸ்பைனல் கேன்சருங்கிறார், உலகமே இருண்டு போயிடும். யூட்ரஸ்ல கேன்சர் வந்து செனப்பை வரைக்கும் பரவி லிவருக்கும் போயிடுச்சு, என்னமா பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நாளுங்கிறாரு. என்ன நடக்கும், என்ன நடக்கும்? உலகமே இருண்டு போயிடும். என் பணம் எதற்கு, என் சொத்து எதற்கு, என்னுடைய தலைமுறையா சேர்த்து வச்ச தங்க நகை என்னதுக்கு? ராத்திரி நிம்மதியா படுத்துட்டு இருக்கு, திடீர்னு அட்டாக் ஒன்று வந்துருச்சு, கை கால் பேரலைசஸ் ஆயிடுச்சு, டாக்டர் கை என்ன ஆகும்? நான் உங்களை பயமுறுத்த சொல்லல, அநேகருடைய வாழ்க்கையில நடந்தது சொல்றேன். ராத்திரி படுத்து காலையில கை கால வராம இப்படி கிடக்கும். நியாய தீர்ப்புங்க, தேவனுடைய வீட்டுலங்க துவங்குற காலங்க. நான் நம்புகிற எல்லாம் என்னை விட்டு போயிடுங்க. நீதியா இருக்கிறீங்களா, பரிசுத்தமா இருக்கிறீங்களா, தெய்வ பயத்தோடு வாழ்றீங்களா, கர்த்தரை பாருங்க, அவர் நியாய தீர்ப்பை துவங்குகிற தேவன். அடுத்த காரியத்தை சொல்லி நான் கடந்து போறேன். ஆகவே மாம்சத்துல வாழாதீங்க. 1 யோவான் 2:24 சொல்லுகிறது, ஆதியில கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். ஆதியில கேள்விப்பட்டது என்ன, முடிவு மட்டும் அதுல நீ நினைச்சிருக்கணும். 2 பேதுரு 3:17 சொல்கிறார், முன்னமே நீங்க இதை அறிந்திருக்கிறீங்க. எதை அறிந்திருக்கிறீங்க? இயேசுனுடைய வருகை, நியாய தீர்ப்பு, புதிய நாள், புதிய வானம், புதிய பூமி, இதெல்லாம் 2 பேதுரு 3:10-13 படிச்சிருக்கிறீங்க. நேரம் அவர் நான் கடந்து போகிறேன். புதிய வானம் வருது, புதிய பூமி வருது, இதுல வாழணும், இதுக்கு போகணும், இந்த வரிக்கு ஆயத்தமா இருக்கணும்னா அந்த 17ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு. ஏனென்றால் நீங்க கேள்விப்பட்ட சத்தியத்தை விட்டு உங்களை விலகச் செய்யக்கூடிய அநேக வஞ்சனையான போதனைகள் வரும். இந்த காலத்துல துணிகரமா பேசிட்டு இருக்கான். மதுரையில் ஒருத்தன் பேசினா, மெட்ராஸ்ல ஒருத்தன் பேசினா, கோயம்புத்தூர் ஒருத்தன் பேசினா, கோயம்புத்தூர் பேசினதுக்கு சபை இழுத்து மூடிட்டாங்க. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்ல தெரியும்னு ஒரு பழமொழி. வீழ்ச்சி கொடுத்து நம்ம சந்தோஷப்படுறது இல்லை,
ஆனா அந்த வீழ்ச்சியை பார்த்து நம்ம எச்சரிக்கையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பாவத்தில் விழுந்து சொல்ல, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப, நீதிமான் போய் ஏன் பாவம் செய்யணும்? வசனங்களை தப்பா நமக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மரணத்துக்கு எதுவா நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு இறங்கும், உயிர் பிச்சை கொடுங்கன்னு மனத்தாழ்மையா தேவனுக்கு முன்பு வாழணும். யாரை பத்தியும் குறை பேசாம வாழணும். நான் பாவத்தில் விழுந்துட்டியா, அடுத்தவங்க பாவங்களை பேசாத. ஏனென்றால் பாவத்தில் விழுந்து நீ மற்றவருடைய பாவங்களை பேசுவதற்கு உனக்கு தகுதியே கிடையாது. பாவத்தில் விழுந்த யாரும் மேட்டுமையாய் பெருமையாய் நடப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த பாவியாக ஸ்திரீ இயேசுக்கு பின்னாக நின்றால், அழுதால், கண்ணீர் வடித்தால், கண்ணீரால் அவர் பாதங்களை நனைத்தால், தலைமையினால் துடைத்தால், ஓயாமல் முத்தமிட்டு பரிமளத்தை எடுத்து பூசினார். இது போல மனத்தாழ்மையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஊத்தமாய் ஆண்டவரை குறை பேசாம எனக்கு இருக்க முடியல, புழுகுமாய் ஆண்டவரை புழுகி தள்ளுறேன், கோல் சொல்ற ஆண்டவரை இந்த சிலோனை ஸ்ரீலங்காவை எரிச்ச மாதிரி நான் போற இடமெல்லாம் பத்த வச்சு விட்டு வந்துடுறேன். ஆண்டவரே, அறிக்கை செய்யுங்க, தாழ்த்துங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் சத்தியத்தை விட்டு நான் விழுந்து போகக்கூடாது, வஞ்சகத்துல நான் இழுப்புண்டு போகக்கூடாது, யாரோ வந்து சத்தியம் சொல்றவன் பின்னாலும் ஓடக்கூடாது. இப்ப நான் பார்த்து பழசா போயிட்டேன். புதுசா ஒரு பாஸ்டர் வந்து உங்களை புகழ்ந்தோன்னே, சிஸ்டர் உங்களுக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு, நீங்க பயங்கரமா சத்தியம் பேசுறீங்க சிஸ்டர், செமையா ஜெபம் பண்றீங்க சிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தலையில அப்படியே ஒரு ஒளிவட்டம் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அப்படியா எங்க பாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாரு. அவருக்கு வெளிப்பாடு இல்லை சிஸ்டர், உங்களை குறிச்சு, உங்களை பத்தி எனக்கு தான் வெளிப்பாடு இருக்கு. கடைசியில வெளிப்பாடு இருக்கிறவன் என்னென்னமோ செஞ்சுட்டு போயிடுவேன். அவன் அடுத்தது நிற்கும் போது அந்த ஒளிவட்டமெல்லாம் மறைஞ்சு அந்த இளைய குமாரன் பண்ணித்த விட்டு திம்பான் பாருங்க. அப்ப அவனுக்கு புத்தி தெளிந்து, ஐயோ என் தகப்பன் வீட்டிலே பூர்த்தியான சாப்பாடு வேலைக்காரன் சாப்பிட்டான், நான் குமாரங்க பண்ணித்த விட சொல்றேன். சபையை விட்டு போன ஒவ்வொருத்தரும் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது. என் உறவை தேடுகிறார்கள், என்னுடைய ஆசீர்வாதம் வேணும். எங்கிட்ட ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர்கிட்ட இருக்கு. அவங்கவுங்க மனம் திரும்பினா கர்த்தர் தருவார். ஆனா அவங்க செஞ்ச கிரிகள் அவங்க மனசாட்சியை வாதிக்கிறதுனால என் வீட்டுக்கு ரகசியமா வந்து பழம், கிஃப்ட்டு, காணிக்க இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. வந்தவங்கள நான் வராதுன்னு சொல்ல முடியுமா? நான் அன்புள்ளவன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அதே சமயத்துல சபைக்கு வாங்கன்னு நான் கூப்பிடுறதே இல்லை, சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுறது இல்லை. வந்தா அவங்களா வரட்டும், அவ்வளவுதான், நான் கூப்பிடுறது இல்லை. எதுக்கு நான் இது சொல்றேன்னா, கிருபையின் காலத்தை நம்ம அசட்டை பண்ணி விழுந்து போகாமல் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லலாமா? ஐந்தாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி இன்னொரு விஷயம் சொல்றேன். 2 தீமோத்தேயு 3:14 படிக்கிறோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டு நிலைத்திரு, அவை இன்னாரிடத்துல கற்றா என்று அறிந்திருக்கிறதும் அல்லாமல் ரட்சிப்பு கேட்டு ஞானத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதற்கொண்டு அறிந்தவன் என்று. அப்போ இந்த வேதத்தை தவிர வேறொரு சத்தியம். ஆனா இந்த வேத வசனத்தை சொல்லிதான் சாத்தான் சோதிச்சான். கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடணும்னா மனுஷன் 40 தேவர் வாயில் பிடிப்பான்னு சொன்னோன்னே உடனே மனுஷன் சொல்றான், என்ன சொல்றான்? உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதல் ஏந்தி கொண்டு போவான்னு எழுதிக்கிறத மேலேருந்து குருதி. அப்போ வசனத்தை தப்பா சொல்லி கொடுக்குறவங்களை விட்டு நம்ம விலகணும். அது சாத்தானுடைய போதனை. ஒரே மேய்ப்பன் கீழ் இருந்து, அதான் சொல்ற, கற்றுக்கொண்டது யார்கிட்ட கற்றுறோங்கிறது, இது ரெண்டுமே முக்கியம். யார் சொல்லி கொடுக்குற, யார் இடத்துல இவன் ஸ்டூடெண்டா இருந்தான் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேர் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப யார் இடத்துல கற்றுக்கொள்றோங்கிறதையும் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அவங்க இதை கை கொள்றாங்களா, அவங்க சாட்சியா வாழ்றாங்களா, பரிசுத்தமா இருக்கிறாங்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். 5வது காரியமாக, முதல்ல கேள்விப்பட்டது, முதல்ல ஆதி அன்பு, 2வது ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, 3வது ஆவியில் ஆரம்பம் பண்ண நாம மாம்சல் முடியாமல் கடைசி வரைக்கும் ஆவியில வளரணும். அடுத்தது ஆதியில கேள்விப்பட்டது நம்ம நிலைச்சு நிற்கணும், சத்தியத்தை விட்டு நம்ம விலகிடக்கூடாது. 5வதாக விசுவாசத்தின் துவக்கத்தை சரியா நம்ம நல்ல போராடி முடிக்கணும். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், உங்களில விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அப்ப விசுவாசத்தை துவக்கும் போது இன்னைக்கு அநேகர் துவங்குறாங்க, ஆனா முடிக்கும் போது அவ்விசுவாசமாக முடிக்கிறாங்க. ஆனால் 2 தீமோத்தேயு 4:6-7-8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வாசிப்போம் அந்த வசனத்தை. ஏனென்றால் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, முடிவு வந்துருச்சு எனக்குன்னு சொல்றார். நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்ப சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். எதுல?
விசுவாசத்துல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்துல துவங்கிறது பெருசு இல்லைங்க, விசுவாசத்துல முடிக்கிறது பெருசுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், என்ன செய்யணும்? துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்க வேண்டும். ஊழியக்காரங்கிட்ட பார்த்தா கூட உங்க கண்ணுக்கு ஏதோ சில குறைகள் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா நம்ம யாரை பார்க்க சொல்லி ஆண்டு சொல்றாரு? துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி பார்த்தா என்னுடைய விசுவாசத்தின் ஓட்டம் சரியா ஓடுவோம். சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பண கஷ்டங்கள் வரலாம், கடன் பாரங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், சில நஷ்டங்கள் வரலாம், துரோகங்களை சந்திக்க நேரிடலாம், பிள்ளை சுனிய மந்திர போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் எல்லா சோதனைகளிலும் கர்த்தருடைய செயலின் முடிவு என்று ஒன்று இருக்கிறது. யோபுக்கு சோதனைக்கு கர்த்தர் அனுமதித்தாரோ அவருடைய செயலின் முடிவை நாம பார்க்கிறோம். யாக்கோபு 5:11 சொல்கிறது, யோபினுடைய பொறுமையையும் கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. என்ன கண்டிருக்கிறோம்? யோபு பொறுமையாய் கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார் என்று ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வாழ்ந்தான். விளைவு என்ன? கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல சோதனைகள் வரலாம். யாக்கோபு 1:10-11 சொல்கிறது போல, யாக்கோபு 1:10-12 சொல்ற போல சோதனை வரலாம், புள்ளை போல வாடி வாங்கலாம், ஐஸ்வர்யவானாக நாம் தாழ்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மை திரும்பவும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அது அவருடைய செயலினுடைய முடிவு. நம்முடைய விசுவாசத்தை ஆரம்பத்தில் கொண்ட இந்த விசுவாசத்தை விட்டுவிட கூடாது. ஆறாவதாக ரோமர் 6:22 வாசிக்கிறோம். பரிசுத்தமாகுதலுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக்கப்பட்டதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். இது நம்முடைய ஆரம்பம். நம்முடைய பரிசுத்தத்தின் ஆரம்பம் பாவத்திலிருந்து விடுதலை. நம்முடைய பரிசுத்தத்தின் பூரணம் என்ன? நமக்கு கிடைக்க போகிற நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொன்னார், 22 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதே போல 2 பேதுரு 3:11 நம்ம வாசிக்கும் போது 2 பேதுரு 3:11 இவரெல்லாம் அழிந்து போகிறவர்களா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்ற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 6:22 படிப்போம். ரோமர் 6. பரிசுத்தத்துல என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. பாவ விடுதலை அடைந்த உடனே பரிசுத்தத்துல என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. என்னுடைய முடிவோ நித்திய ஜீவனை முடிகிறது. கரங்களை உயர்த்துறோம், அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நான் வீணாக சபைக்கு வரல, நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். இந்த பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், நீதியின் மேல நீதி அடைந்து நான் நித்திய ஜீவனை நான் அடைய போகிறேன். அல்லேலூயா. 7வதாக லூக்கா 22:37 படிக்கிறோம். லூக்கா 22:37 வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியணும், நம்மை பற்றிய முடிவு காலம் என்ன என்று தெரிய வேண்டும். நான் என்னுடைய முடிவு காலத்தை யோசிப்பேன். சில நேரத்துல கொஞ்சம் பயமா கூட இருக்கும். மனைவி இருக்க மாட்டாங்க, வயசா இருக்கும், பிள்ளை இருக்காது, தனிமை நிறைய இருக்கும். நம்ம எப்படி இந்த பாதையை தாண்டுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். உடனே ஆண்டுட்டு சொல்வேன், ஆண்டவரே நான் முதல்ல என் மனைவி அனுப்புற மாதிரி செய்யுங்க. இப்படி செஞ்சிட்டீங்கன்னா தனியாளா சிங்கடிக்க முடியாது ஆண்டவரே, மாத்துங்க. முதல்ல நான் ஃபர்ஸ்ட், அப்புறம் என் மனைவி வர்றது பெஸ்ட் அப்படின்னு நான் ஆண்டுகிட்ட சொல்லுவேன். விளைவு என்ன? 3 ஆண்டுகளுக்கு முன்பாக என் மனைவி மரித்து போக வேண்டியவள். ஆண்டவர் சொன்னார், நான் விண்ணப்பம் பண்ணினேன். அப்போ கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், தீங்கை காண மாட்டேன், அதாவது மரணத்தை, யாருடைய மரணத்தை நீ பார்க்க மாட்டேன். ஆனால் நடந்தது என்ன? நான் தீங்கை காண மாட்டேன்னு நான் உனக்கு சொல்லியிருந்தோம். நீ ஆயுசு நாட்களை கேட்கிறபடியால் நீ உன்னுடைய நாட்களிலே சில தீங்குகளை காண வேண்டும். அதனுடைய விளைவு சில மரணங்களை என் மனைவி அவங்க தங்கச்சி, அவங்க சித்தி, அப்புறம் எங்கள் அம்மா, அடுத்தடுத்து இந்த மரணம். அப்போ என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, நான் போயிருந்தா இந்த தீங்கை பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் நான் போகாதனால இந்த தீங்குகளை நான் பார்க்கிறேன் என்று. மரணத்தை மாற்ற முடியுமா? முடியும். ஆவியில தெளிவா இருங்க. உங்கள் மனைவியை பார்த்து உங்கள் மனைவிக்கு எதிர்காலம் எப்படி இருக்குங்கன்னு தெரிகிற அளவுக்கு ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வேண்டும்.
என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் மனைவியை குறித்து அந்த வெளிப்பாடு இருக்கிறனால தான் நான் இதுவரைக்கும் கிருபையாக நான் காலம் தள்ள அவர் தயவு செய்கிறார். எல்லாம் அவருடைய கிருபை. ஏதோ சோறை போட்டோமா, பொண்டாட்டியை பியூட்டி பார்லர் கொண்டு அழகுபடுத்தணுமான்னு இருக்காதீங்க. பொண்டாட்டியோட ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும், ஆரம்பத்தில் இல்லைங்க, முடிவை பாருங்க. முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராதவைகள் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலிருந்து வலுவாதபடி நம்ம காக்கிறவர் அவர் மாத்திரமே. அல்லேலூயா. நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம் ஆயத்தப்படுறது மாத்திரம் போதாது, நம்மை பற்றிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அவர் பிதாவின் சித்தத்தை எல்லாம் சிறப்பாக செய்து முடித்ததுனால சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் ஆவியை விட்டார். அவனை நாம் என்ன செய்யணும்? இந்த தெளிவு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த இந்த முன்மாதிரியான தெளிவான ஒரு வெற்றியான முடிவுரை அப்போஸ்தலனாகிய பவுல் கை கொள்கிறார். அதுக்கு அவர் அறிக்கையிடுகிறார். அப்போஸ்தலர் 20:24 அவர் வாசிக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். நிறைய பிரச்சனை வரும், உனக்கு அடி உதையெல்லாம் வரும், உபத்திரம் வரும்னு சொல்றாங்க வெளிப்பாடு. ஆனா அவர் சொல்றார், அதை பத்தில எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கவலை என்ன தெரியுமா? என் பிராணனை கூட நான் அருமையாக எண்ணல, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு சில நேரங்களில் விருப்பம் இருக்கும், நம்ம நல்லபடியாக நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். விருப்பம் இருந்தால் பத்தாது, அதை நிறைவேற்றுதல் இருக்க வேணும். 2 Corinthians 8:11 சொல்றார். இது கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் இதுக்கு சொல்றேன், ஆண்டவரே நான் பரலோகம் வரணும்னு எல்லாரும், எத்தனை பேர் நரகம் போறேன்னு கேட்டால் யாரும் கை தூக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, பரலோகம் போறவங்க விரும்புறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லா கேஸும் கீழே தான் போகுதே, யாரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. பரலோகம் போறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. விருப்பம் பெருசு இல்லை, அது நிறைவேறுதல் பெருசு. நான் பரலோகம் போவேன், பரலோகம் போவேன், பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாடினா பெருசு கிடையாது. வீட்டுல டயலாக் கொடுறான், ஆண்டு இடத்துல நான் போயிருவேன், நிச்சயம் இருக்கா, நிச்சயம் இருக்கான்னு கேட்கிறேன். விருப்பம் இருந்தா பத்தாது, நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கையும் கிரியும் இருக்கணுங்க. விருப்பம் இருக்கிறது போல அதை நிறைவேற்றுதலும் உங்களிடத்துல உண்டாயிருப்பதாக என்ன பவுல் சொல்றாரு. வரிக்கு போவேன்னு பேசுறது பெருசு இல்லை, ஆனா போற மாதிரி வாழ்றோமாங்கிறதாங்க பெருசு. என்னாகும் 23:10 பிழையாம் விரும்பினான், நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ஆனா பிழையாமனுடைய முடிவு என்ன? இஸ்ரவேல் புத்திரர் பிழையாமை சங்காரம் பண்ணினார்கள். ஏன்? இவன் ஆசீர்வாதம் போட்டான், ஆனா மீதியானவர்கிட்ட போய் சொன்னான், இஸ்ரவேல் புத்திரே செக்ஸ் வாழ்க்கையில ரொம்ப வீக்கானவன், உன்னுடைய அழகான பொம்பளைகளெல்லாம் அங்கே அனுப்பிவிடு, அவன் எல்லாம் விழுந்துருவான். அவனுடைய சதியான ஆலோசனையை பானா கேட்டு மீதியானுடைய குமாரத்தை இஸ்ரவேலுக்குள்ளே அனுப்பினான். எல்லா இஸ்ரவேல் புத்திரரும் விபச்சாரம் செய்தான். கர்த்தர் சங்கரித்தார், வாதியை அனுப்பினார். 24,000 பேர் ஒரே நாளிலே விபச்சாரத்தினாலே கொல்லப்பட்டார்கள். மோசேக்கு இது தெரிய வந்த போது பாலாக்கையும் மீதியான மேல யுத்தம் பண்ணி அவங்களை கொன்னுட்டு பிலேயாம் அங்க மீதியானருக்குள்ள இருந்தான். அவனை பிடிச்சிட்டு வந்து அவனை நீதிமான் போல சாகடிக்கல, துன்மார்க்கனை வெட்டுகிறது போல அவனை வெட்டி கொன்றார்கள். இவன் ஆசைப்படுறான், நான் நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. ஆனா அந்த முடிவு அப்படி இல்லைங்க. ஆசைப்பட்டா மட்டும் பெருசு இல்லைங்க, அதுக்கு பாத்திரவானா வாழ்வது பெருசுங்க. நம்ம பாத்திரவானா வாழ்கிறோமா? பயத்தோடு சொல்கிறேன், மறுபடியும் சங்கீதம் 73:24 வருவோம். உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். கர்த்தர் கொடுத்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சிட்சைகளை நாம் சகித்து கொண்டு நம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளாக நம்மை சீர்படுத்துகிறார் என்று ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆரம்பம் பெரிதல்ல, நம்முடைய முடிவு சம்பூர்ணமான பரலோகம் செல்ல நித்திய ஜீவனுக்கு எதுவான முடிவாய் காணப்பட தேவன் கிருபை செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரானால் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்களுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆரம்பம் பெருசல்ல, என்னுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம். என் முடிவு எப்படி இருக்க போகுது ஆண்டவரே? நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி முடிக்க போறேன்?
என் ஆத்துமா எப்படி முடிய போகுது, என்னுடைய முடிவை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியாக என்னுடைய வாழ்க்கைக்கு சீர்படுத்தும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுடைய சன்னிதானத்தில் வருகிறப்பா, நாங்கள் எல்லாரும் பலவீனர், அநேக காரியங்களில் தவறுகிறவர்கள். எங்களுக்காக பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியரே, எங்கள் பலவீனங்கள் எங்களை விட்டு நீங்கும்படியாக உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களை அறிக்கை செய்கிறோம். எங்களை நாங்களே நிதானித்து அறிய உங்களுடைய கரத்தில் ஒப்பெடுக்கிறோம். உலகத்தோடு ஒன்றாக நாங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு எங்களை சீர்படுத்த, எங்களை சிட்சித்து, எங்களை சேர்த்துக்கொள்ள உங்களுடைய கரத்தில் ஒப்பெடுக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் இறுதி தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. எங்கள் சிந்தனைகளை எல்லாம், எண்ணங்களை எல்லாம், சகல எண்ணங்களையும் சகல செய்களையும் நியாயம் தீர்க்க போகிறவர் என்பதை நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். எங்கள் எண்ணங்கள் உமக்கு முன்பாக அன்று உத்தமமானதா இருப்பதாக. எங்கள் செய்கைகள் உமக்கு முன்பதாக நீதியுள்ளதா இருப்பதாக. பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையும், நீதியின் மேல் நீதி செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க. சத்தியத்தை நேசிக்க கிருபை கொடுங்கப்பா. வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதமான பிரசங்கங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆறுதலான பிரசங்கங்களையும் மட்டும் கேட்டு எங்கள் குறைகளை நாங்கள் உணராமல் நாங்கள் கர்த்தாவே வீண் போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை குறித்து நாங்கள் மேன்மையாக நினைத்து விழுந்து போகாதபடிக்கு எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை பார்க்க முடியாத கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க. எங்களை சரிபடுத்திக் கொள்ளும்படியான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே ஆண்டவரே நாங்கள் பூர்ணராகும்படியாக கர்த்தர் எங்களை செவைப்படுத்துங்கப்பா. எங்களை உணர்த்துங்க. சிட்சித்து உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் வாக்கியமான எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தருடைய விளக்கு வேதம் வெளிச்சம், உடைய போதக சிச்சை ஜீவபலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடைய போதனையினாலும் உடைய வசனத்தினாலும் எங்களை குணமாக்கும், சீர்படுத்தவும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. என் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. மாசற்ற வருகின்றவளை ஆயத்துப்பட உதவி செய்யுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனுநயிக்கும் ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் உலகின் சகல பரிசுத்தங்களோட இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமானம் இருப்பதாக. லேலுயா, லேலுயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த வாரம்